Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது மத்திய அரசு. நாடு முழுவதும் லிட்டருக்கு சராசரியாக 3 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை. தமிழகத்தில் டீசல் விலையும் 3 ரூபாய் வரை உயர்வு. 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை. தேர்தல் முடிந்த கையோடு பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்திவிட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தேர்தல் முடிந்தது, மோடியின் வசூல் வேட்டை தொடங்கிவிட்டது என காங்கிரஸ் விமர்சனம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் சூழல். காய்கறி, உணவுப் பொருட்களின் விலையிலும் எதிரொலிக்கும் அபாயம். கடைக்கோடி கிராமம் வரை எதிரொலிக்கும் அமெரிக்கா ஈரான் போர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. விலைவாசி எல்லாமே ஏற போகுதுங்கிற பயம் இருக்குது. கண்டிப்பாக போர் நடக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் என்ன பொறுத்தளவுக்கு. டிரைவர் சம்பளம் விடணும், டீசல் போடணும், வண்டி தேய்மானம் இருக்குது, அதெல்லாம் இருக்குங்க. 100 ரூபாய்க்கு போட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டுவோம். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டால் நம்ம வந்து 3 நாளாக வண்டியை இது பண்ண முடியும், ஓட்ட முடியும். பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பெட்ரோல் போட்டு நாங்கள் வர சேவிங்கில் பெட்ரோல் தான் பாதி பெட்ரோல் சேவிங் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டே இருக்குது. 12,000 தான் சம்பாதிக்கிறோம். அது பெட்ரோலுக்கே 4,000 ரூபா போயிடுச்சுன்னா எங்கள் கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மதுரையில் சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் எரிவாயு நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல். பெட்ரோல், டீசல், கேஸ் மீதான விலையை குறைக்க மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விற்பனை வரியை குறைக்கவும் தாவேக அரசுக்கு வேண்டுகோள். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1480 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,18,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. கடந்த 2 நாட்களில் 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 305 ரூபாய்க்கு விற்பனை. வேளாண்மை துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. மேட்டூர் அணை நீர் திறப்பு, காவிரி நீர் விவகாரம், மேகதாது அணை தொடர்பாக கேட்டறிந்தார். முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை. கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சர் பதவி தருவது துறை ஒதுக்கீடு தாமதத்துக்கு காரணம் இல்லை. ஓரிரு நாட்களில் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். கூட்டணி கட்சிக்காக தான் முழுமையான அமைச்சரவை அமைக்கிறதுக்கான டேட் ஆகுதுன்னு நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. முழுமையான அமைச்சரவை எப்போது பதவி எடுப்பீங்க? இலாக்காக்கள், அமைச்சர்கள் இலாக்காக்கள் எப்போது ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா உடனடியாக இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சு.
அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா யார்? 2 தரப்பும் அளித்த மனுக்களை சட்ட ரீதியாக ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் தகவல். அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் தொடர்பாக இன்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி ஆலோசனை. OS மணியன் உட்பட 50க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. எடப்பாடி K பழனிசாமி தரப்பின் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வது எப்படி? CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களுடன் அவரது அலுவலகத்தில் ஆலோசனை. கொறடாவை நியமிக்க எடப்பாடி K பழனிசாமிக்கு அதிகாரம் உள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலருக்கு ஆதரவாக VCK MP ரவிக்குமார் கருத்து. குதிரை பேர விவகாரத்தில் முதல்வர் விஜய் மீது CBI வழக்கு பதிய வாய்ப்பு இருப்பதாக அதிமுக MP இன்பதுரை கருத்து. முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் பூட்டா சிங் மீது CBI வழக்கு பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி பதிவு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சந்திப்பு. நேற்று மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்று சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல். கட்சியை ஒன்று சேர்ப்பதற்காக தான் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக SP வேலுமணி தரப்பு MLA லீமா ரோஸ் பேட்டி. எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க தான் நாங்கள் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவோம். நாங்கள் கூட்டணி தான் சப்போர்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். தாவேக அரசில் காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் இடம்பெறுவதாக மாணிக்கம் தாக்கூர் பதிவு. 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த 2 அமைச்சரவையில் இடம்பெறுவதாக நெகிழ்ச்சி. நாளை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர், விழுப்புரத்தில் இன்று கனமழை. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனியில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்யும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தகவல். நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. கடலூர், செங்கல்பட்டில் மழை தொடர்பான விபத்துகளில் 3 பேர் உயிரிழப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சூறாவளி காற்றால் 400 வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டம். மாற்றுப்பணி வழங்க கோரி டாஸ்மாக் ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் அதிகாரிகள் ஆய்வு. வாகனங்களின் தரம், வேகம், பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சோதனை.
வேலூர் குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலம். சூறை தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிய பக்தர்கள். ஆறு நாட்கள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம். முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடியின் விமானம் அமீரக வான் பரப்பிற்குள் நுழைந்தவுடன் F-16 ஜெட் பாதுகாப்பு. நட்புறவு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பறைசாற்றும் உயரிய பாதுகாப்பு மரியாதை. LPG விநியோகம் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா ஒப்பந்தம். இந்தியாவில் கச்சா பெட்ரோலியத்தை இருப்பு வைப்பது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவில் கப்பல் பழுது பார்க்கும் மையங்களை அமைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஒப்பந்தம். இந்திய உட்கட்டமைப்புகளுக்கு $5 பில்லியன் அமெரிக்க முதலீடு தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தென்மலை பகுதியில் ஆலங்கட்டி மழை. விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை. திண்டுக்கல்லில் தக்காளி வரத்து சரிந்ததால் விலை உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி ₹60 விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் களை கட்டிய மாட்டு வண்டி பந்தயம். இலக்கை நோக்கி சிரி பாய்ந்த காளை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.